Hello students, இன்னைக்கு மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸில் யூனிட் 1ல் ஒரு காம்போசிட் மெட்டீரியல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது ஒரு யூனிவர்சிட்டி ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். ரீஇன்ஃபோர்ஸ்ட் கான்க்ரீட் காலம் 500 into 500 in a section is reinforced with 4 steel bars of 25 mm diameter, one in each corner. And the column is carrying a load of 10 kilonewton. Find the stress in the concrete and steel bars. Take E is for steel as 210 into 10 power 3 and E for concrete as 14 into 10 power 3 Newton per mm square. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்துக்கான முக்கியமான ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து காம்போசிட் பார் ப்ராப்ளம் யூனிட் 1ல் இருக்கிறதுனால இட் டீல்ஸ் வித் டூ ஃபார்முலாஸ். ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் லென்த் ஃபார் first material will be equal to change in length for the second material. ஸோ இங்கே ரெண்டு மெட்டீரியல் இருக்குது. ஒன்று வந்து கான்க்ரீட், அதர் ஒன்று வந்து ஸ்டீல் பார். ஸோ ஏதாவது ஒன்று, ஸோ கான்க்ரீட் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டீல் பார் வந்து 2. இதை பேஸ் பண்ணி சேஞ்ச் இன் லென்த்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஃபார் டோட்டல் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன் கான்க்ரீட் ப்ளஸ் ஃபோர்ஸ் இன் ஸ்டீல் பார். ஸோ ஃபோர்ஸ் இன் கான்க்ரீட் ப்ளஸ் ஃபோர்ஸ் இன் ஸ்டீல் பார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து ஷேர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலமோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ காலம் வந்து பார்த்தீங்கன்னா 500 into 500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காலமோட டைமென்ஷன் 500 into 500. திஸ் இஸ் ஃபார் அ கான்க்ரீட் காலம். கான்க்ரீட் காலத்தோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ராடுக்கான டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் ராடு வந்து டயாமீட்டர் வந்து 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்டீல் ராடு இஸ் 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஐடென்டிஃபை ஏரியா ஃபார் ஸ்டீல் ராட் ஏஎஸ். ஸோ ஏஎஸ் ஃபார்முலா என்னன்னா, டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்ததுன்னா அது சர்க்கிள் கிராஸ் செக்ஷன். சர்க்கிளோட ஃபார்முலா வந்து π/4 d square. So which is equal to π/4 into 25 square. ஸோ இதை கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ வருதுன்ட்டு. ஸோ பை into 25 square divided by 4. ஸோ எவ்வளோ வருதுன்னா 490.87 அப்படின்னு வருது வேல்யூ. ஸோ லெட்ஸ் ரைட் தட். ஸோ 490.87 mm square. ஸோ நெக்ஸ்ட் ஏரியா ஃபார் கான்க்ரீட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஏரியா ஃபார் கான்க்ரீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விச் இஸ் 500 into 500. 500 into 500. பட் இதோட கரெக்டான இது பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் உங்களோட ஸ்கொயர் ஷேப். இந்த ஸ்கொயரில் ஸோ ஒரு 4 சர்க்குலர் ஸ்டீல் ராட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஏரியான்னு பார்க்கும்போது, ஸோ ஏரியா வாட் வி ஆர் டு கன்சிடர் இஸ் வித்தவுட் கன்சிடரிங் தட் ஸ்கொயர் ராட். ஸோ ஸ்கொயர் ராட் இல்லாமல் என்னென்ன லொக்கேஷனில் இருக்கோ அந்த ஏரியா தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்து என்ன பண்ணலாம், we have to subtract this area of a steel. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் தி ஸ்டீல்னா 490 இருக்குது. பட் எத்தனை ஸ்டீல் ராட் இருக்குது? ஸோ we have 4 steel rods. அப்போ 4 into 490 you have to subtract. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓவரால் ஏரியா ஃபார் தி கான்க்ரீட் என்னன்னு தெரியும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் தி கான்க்ரீட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் தி கான்க்ரீட் வந்து ஸோ 500 into 500 minus 4 into 490.87. ஸோ ஓவரால் 248036 வருது. ஸோ 248036
036.52. ஸோ இதுதான் வந்து ஏரியா ஃபார் தி கான்க்ரீட். ஸோ இப்போ ஏரியா ஃபார் ஸ்டீல் ராட் கான்க்ரீட் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது கிவன் டேட்டா என்னன்னு பார்க்கலாம். ஸோ லோட் கேரிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ லோட் கேரிங் எவ்வளோ லோட் கேரி ஆகுது, ஸோ 10 கிலோ நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ பி வேல்யூ என்னது, பி இஸ் 10. ஸோ பி இஸ் 10 கிலோ நியூட்டன். அப்போ 10 இன்ட்டு 10⁻³ நியூட்டன். ஸோ நம்ம சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் எல்லாமே we are solving in Newton and mm. ஸோ எனி யூனிட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஃபோர்ஸ் வேல்யூ கொடுத்தாச்சு. அடுத்தது ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, யங் ஸ்மாலர்ஸ் கொடுத்துருக்காங்க. யங் ஸ்மாலர்ஸ் ஃபார் ஸ்டீல் அண்ட் யங் ஸ்மாலர்ஸ் ஃபார் கான்கிரீட் கொடுத்துருக்காங்க. ஸோ யங் ஸ்மாலர்ஸ் ஃபார் ஸ்டீல் என்னென்னு பார்க்கலாம். ஸோ யங் ஸ்மாலர்ஸ் ஃபார் ஸ்டீல் இஸ் 210 into 10⁻³ நியூட்டன் பெர் ஆம்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. And யங் ஸ்மாலர்ஸ் ஃபார் கான்கிரீட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ 14 into 10⁻³ சொல்லியிருக்காங்க. ஸோ 14 into 10⁻³ நியூட்டன் பெர் ஆம்ஸ்க்கு. ஸோ இதான் வந்து கிவன் டேட்டாஸ். ஸோ கொஷினில் கேட்ட கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை ஸ்ட்ரெஸ் இன் கான்கிரீட் அண்ட் ஸ்டீல். ஸோ ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ சொல்யூஷன் சால்வ் பண்ணலாம். ஸோ லெட் அஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன, சேஞ்ச் இன் லென்த் ஃபார் கான்கிரீட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் ஃபார் ஸ்டீல். ஸோ சேஞ்ச் இன் லென்த்தோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ΔL இஸ் ஈக்குவல் டு PL/AE அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதில் வந்து என்னென்னா எப்படி சொல்லலாம், PC LC/AC EC is equal to இதுலேயும் வந்து PL/AE which is PS LS divided by AS yes. ஸோ ஃபார்முலா இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த்தை பற்றி எதுவுமே டீட்டெயில்ஸ் கொடுக்கல. லென்த்தை பற்றி டீட்டெயில் கொடுக்கறதுனால we assume LC is equal to LS. அப்போ LC is equal to LSனால் இந்த ரெண்டு சைடும் இருக்கிறதுனால அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் டைம் PC/AC into ECன்னு இருக்குது. ஸோ பட் கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸு கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரிலேஷன்ஸ் P/A ஸ்ட்ரெஸ் வந்து P/Aன்னு தெரியும். அப்போ இந்த P/A என்னது, நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃபார் கான்க்ரீட் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி P/A இதில் P/A இருக்குது, திஸ் இஸ் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஸ்டீல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபார்முலாவை ரீடிஃபைன் பண்ணனா தி ஃபார்முலா வில் பி σc/EC is equal to σs/ES அப்படின்னு வருது. ஸோ அப்போ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ சின்ஸ் ஸ்டீல் யங் ஸ்மாலர்ஸ் ஃபார் ஸ்டீல் அதிகமாக இருக்கிறதுனா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஐ எம் கிராஸ் மல்டிப்ளைங் திஸ் ஒன். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா என்ன வரும், σs is equal to ES/EC into σc அப்படின்னு ஃபார்முலா வருது. ஸோ இப்போ σs is equal to ES/EC ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ ES வந்து பார்த்தீங்கன்னா 210 into 10⁻³ divided by EC வந்து பார்த்தீங்கன்னா 14 into 10⁻³. ஸோ அதுவும் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ 14 into 10⁻³. ஸோ இன்ட்டு σc. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 10⁻³ கேன்சல் ஆகிடும். ஸோ 210/14 அதுக்கு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 210/14. ஸோ 210 divided by 14 பார்த்தீங்கன்னா 15 வருது. ஸோ அப்போ ஐ கேன் ரிலேட் இட். ஸோ என்ன சொல்லலாம், σs is equal to 15 times of σc அப்படின்னு சொல்கிறோம். we will call this as equation number 1. okay, the first equation. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். σs is equal to 15 times of σc அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபார்முலான்னா P இஸ் ஈக்குவல் டு, ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து P இஸ் ஈக்குவல் டு PC ப்ளஸ் PS அப்படின்றது நெக்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ P1 ப்ளஸ் P2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அகெயின் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணுன்றதுனால இந்த பிசியை ஸ்ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? நமக்கு என்ன தெரியும்? ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ நமக்கு ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி சொல்லலாம்? ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா. இதை கிராஸ் மல்டிஃபை பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா. அதை பற்றி இது வந்து இந்த ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ பின்றது வேல்யூ கொடுத்துட்டாங்க 10 × 10^3. இப்போ 10 × 10^3 is equal to PC. PC என்றது என்ன சொல்கிறோம்? stress in concrete into AC plus stress in steel into area of your steel. Okay, so இப்போ நமக்கு டேட்டா ஆல்ரெடி தெரியும். ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் இஸ் வந்து 15 டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட். அது எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 10 × 10^3 is equal to sigma C into AC plus 15 into sigma C into AS அப்படின்னு வருது. ஸோ கன்வெர்ட்டிங். ஸோ இந்த sigma C, so sigma S we are converting to 15 into sigma C, right? ஸோ இதில் காமன் டேட்டா சிக்மா சி அதை வந்து எடுத்துடலாம். ஸோ 10 × 10^3 is equal to sigma C is a common term. ஸோ இப்போ என்ன வருது? AC plus 15 times of AS அப்படின்னு டேட்டா வரும். ஸோ which is equal to sigma C into AC நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏரியா ஆஃப் யுவர் கான்க்ரீட். ஏரியா ஆஃப் கான்க்ரீட் வந்து 248036. ஸோ 248036.5 plus 15 into 490.15, I think 490.87. இதுதான் ஓவரால். ஸோ திஸ் இஸ் 10 × 10^3 வந்து we are substituting. ஸோ அப்போ இதை வந்து calculate பண்ணிங்கன்னா we'll get the answer. ஸோ let us calculate. ஸோ நமக்கு என்ன வருது? ஸோ 248036.5 plus 15 into 490.87. இது ஓவரால் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 255399.55 வருது. ஸோ இது என்ன பண்ணணும்? 10^3 டிவைட் பண்ணுவோம். 10 × 10^3 டிவைடட் பை திஸ் ஆன்சர். ஸோ 0.039 அப்படின்னு வருது. ஸோ சிக்மா சி அப்போ வேல்யூ என்னது? சிக்மா சி இஸ் ஈக்குவல் டு 0.039 Nm². அப்போ சிக்மா எஸ் என்ன இருக்கும்? சிக்மா எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு தி ஃபார்முலா 15 டைம்ஸ் ஆஃப் சிக்மா சி அப்படின்றது வேல்யூ. இப்போ 15 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ட்டு 15 பண்ணிக்கிறேன். அப்படியே ஆன்சரை just multiply by 15, you're getting 0.587. ஸோ அப்போ சிக்மா எஸ்ஸோட வேல்யூ வந்து 0.587, 0.587 Nm/mm². ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஆன்சர். ஸோ ஸ்ட்ரெஸ் இன் தி காம்போசிட் பார். தேங்க்யூ.